ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்னுடைய நைட் ஸ்டடி vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டு என்னுடைய ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு படிக்க உட்கார்றதுக்கே 10:30 கிட்ட ஆயிடுச்சு. எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்திருந்தேன். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக எல்லாரும் படிச்சிருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கிறது வந்து இந்த எக்கனாமிக்ஸ் தான். எனக்குமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி இப்போ நல்லாவே கிளியர் ஆகிருச்சு. ரொம்பவும் பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணுன்ற ஐடியா தெரிஞ்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சுது. நமக்கு எந்த ஐடியாவும் இல்லாமல் பிளாங்காக இந்த டேட்டாஸ்லாம் படிக்கணுன்னா தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி படித்தேன், எந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th 12th புக்கு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தாலுமே 90% நமக்கு வந்திருக்க கொஷின்ஸ் எல்லாமே 11th 12th புக்கிலேருந்து தான் வந்திருக்கும். நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு 7 to 10 டேஸ்க்குள்ளேயே வந்து எக்கனாமிக்ஸை ஃபுல்லாக படித்து ரிவிஷனும் பண்ணிடலாம். இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறன்றவங்க கண்ணை மூடிட்டு 11th புக் எடுத்துகிட்டு 7th-லேருந்து 11th லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதை முடித்தாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். இந்த 7th லெசனை எப்படி படிக்கிறது? ஏன்னா அதில் ஃபுல்லாகவே டேட்டா பேஸ்டாக தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து நமக்கு தியரி பேஸ்டாக இருக்கிறத விட டேட்டாஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா 11th புக்கில் இருக்கக்கூடிய 7th லெசனையும் 11th லெசனையும் கம்பேர் பண்ணி படிங்க. எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து 2011 சென்சஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 7th லெசனில் இந்தியா லெவலில் நம்மளுடைய சென்சஸ் எவ்வளோ அப்படின்றது தான் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய பாப்புலேஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, செக்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே இதை முடிச்சுட்டு 11th லெசன் போனீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவலில் நம்மளுடைய சென்சஸ் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8th 9th 10th லெசனுமே ரொம்ப ஈஸி தான். இந்த பிளானிங் கமிஷன், ஜிஎஸ்டி இதை பற்றிலாம் தான் வரும். அடுத்து 12th புக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 6th லெசன், 9th லெசன், 11th லெசன் இந்த 3 லெசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதை படிக்கிறோமோ இல்லையோ இந்த லெசன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும். ரிசர்வ் பேங்க், பேங்கிங் சிஸ்டம், மானிட்டரி பாலிசி அதை பற்றிலாம் வந்து எப்படியாச்சும் ஒரு கொஷினாச்சும் கேட்டுருவாங்க. அது எல்லாமே இந்த 3 லெசனில் தான் நமக்கு கவர் ஆகும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நமக்கு 90% எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த 11th 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது வந்து 10th எக்கனாமிக்ஸ் தான். அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக 10th எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசனும் 5th லெசனும் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 10th எக்கனாமிக்கில் 2nd 3rd 4th லெசன்லாம் வந்து நம்ம 11th 12th என்ன படித்தோமோ அதுதான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதையும் ஒரு குயிக்காக ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். 6th to 9th வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக் லெசன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். 6th 3 டேர்முக்கும் சேர்த்து ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும். ஸோ அதனால் அதையும் விட்டுறாமல் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடுங்க. ஆல்ரெடி படித்தது தான் வரும். ஆனால் 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் 9th எக்கனாமிக்ஸில். ஸோ அதையும் பார்த்துருங்க. இந்த ஆர்டரில் எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு 7 டேஸ் போதும். நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்பீட்டடாக ரிவிஷன் இருக்கணும். இல்லைனா வந்து கண்டிப்பாக மறந்து போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 7th லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த 7th லெசனை நீங்கள் போர்ஷன் முடிக்கிற வரைக்கும் டெய்லியும் திருப்பி எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சென்சஸ் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். சரி, இப்போ புக்கில் இருக்க லெசன்ஸ் எல்லாமே படிச்சிட்டோம். அப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் தான் நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். அதனால் நீங்கள் 2011 சென்சஸ் படி என்ன டேட்டாஸ்லாம் படிக்கிறீங்களோ அது கூடவே கரண்ட்டாக நம்மளுடைய இந்தியா வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாடுக்குமே இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய அப்டேட்ஸ் என்ன, எந்த லெவலில் இருக்கிறோம், நம்மளுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இது எல்லாமே லெசன் படிக்கும் போதே சைட் பை சைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக டைம் ஒதுக்கணுன்ற அவசியம் இருக்காது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஊரக நலத்திட்டங்கள். இதுதான் எங்கேருந்து படிக்கிறதுன்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் இது எங்கேருந்து படிக்கணும், எந்த சோர்ஸில் போய் தேடணுன்றதே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தா நிறைய ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 10% தான் நம்ம புக்கில் கவர் ஆகுது. அந்த 10% வந்து டீட்டெயில்டாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நம்ம புக்கில் படிச்சுட்டே வரும்போதே ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறைய வரும். எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது மட்டும் தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா போயிட்டு அந்த ஸ்கீம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஸ்டார்ட் பண்ணான்றதையும் சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 50% ஸ்கீம் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே கவர் பண்ணிடலாம். ரிமைனிங் 50%க்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, www.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கரண்ட்டாக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க.
அதையுமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நமக்கு ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸ் மட்டுமே 90% வந்து போதும் குரூப் 4க்கு. சென்ட்ரல் லெவல் ஸ்கீம்ஸுமே நமக்கு கேட்டிருப்பாங்க. சென்ட்ரல் லெவல் ஸ்கீமில் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம ஸ்டேட் அண்ட் சென்டர் ரெண்டுத்துக்குமே பொதுவாக போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்ணா பின்னான்னு எல்லா ஸ்கீம்ஸையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்கீம்ஸ் படித்தாலும் அதுலேருந்து வர கொஷின்ஸை கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் புக்கிலேருந்து வர எந்த ஸ்கீமுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.